அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 39% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 49% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34%, இலங்கைக்கு 975 ரூபாய் 3% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அப்ளிகேஷன்லையும் மெஷின்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. கோய்த்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போனீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் விலையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 750 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 1 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக ஜிலீப் ஷோக், ஹைதான், ஹவாலி, குவைத் சிட்டி, ஃபஹேல், சால்மியா, மஹபூலா, மங்கப், இந்த மாதிரியான பல பகுதிகளிலையுமே ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, யூஜே, அல்சாமில், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு 271 ரூபாய் 500%, இலங்கைக்கு 985 ரூபாய் வரைக்கும் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் முதல் கொண்டு பல முக்கியமான சில எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டுமே இந்த ரேட் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் கோய்த்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 582 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 512 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 750 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 442 ஃபேஸ். சில நாட்களுக்கு முன்பு இருந்த விலையை விட ஒரு 350 ஃபில்ஸால் தங்க விலை குறைஞ்சது அப்படியே தான் இருக்குது. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கதா குறைதான். ஆனால் இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்க. ஏன்னா நாட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. அவசரம் இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள். பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. இலங்கையர்களே, உங்களுக்கு மட்டும்தான் இந்த அநீதி. எல்லா நாட்டவர்களும் நிம்மதியாக ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையர்களுக்கு மட்டும் தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் சனிக்கிழமை தூதரகத்தில் வேலை நடந்திருக்குது. ஒரு சிலர் போய் ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவலும் இவங்க தெரிவிக்கலை. எதாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் பாருங்கன்னு ஃபேஸ்புக்கே சொல்லுவாங்க. ஆனால் நேற்றைய தினம் அவங்க பாஸ்போர்ட் வழங்கியிருக்கிறாங்க, தூதரகம் திறந்திருக்குது. ஆனால் எந்த ஒரு மக்களுக்குமே அறிவித்தல் கொடுக்கலை. நேற்றைய தினம் அறிவித்தல் கொடுத்துருந்தா பலருமே ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி வீடுகளில் வேலை பார்க்குறவங்க வேலை நாட்களால் அவங்களால போக முடியல. ஏன்னா காலையில் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்கள்லேருந்து வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து எத்தனையோ வேலைகள் இருக்கும். அப்போ இந்த சனிக்கிழமை நாளில் சரி அவங்க அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பையும் நேற்றைய தினம் தட்டி பறிச்சிட்டாங்க இலங்கை தூதரக அதிகாரிகள். நேற்று திறந்திருந்த போதிலும் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிட்டது. அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 3:30 மணி. இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் தேடிக்கிட்டே இருந்தேன், ஏதாவது அப்டேட் போடுவாங்க, புதிதாக நம்பர் ஏதாவது போடுவாங்க அப்படின்னு. இது வரைக்கும் இன்னும் அப்டேட்டை காணும். சனிக்கிழமை அப்டேட் இல்லை, வெள்ளிக்கிழமையும் அப்டேட் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினமாவது ஏதாவது அப்டேட் கிடைக்குதா, இல்லை இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயாவது ஏதாவது நம்பர் லிஸ்ட் போடுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன், உள்துறை அமைச்சகம் 16ஆம் திகதி
நள்ளிரவு 12 மணியோட பொது மன்னிப்பு முடிவடையுது. 17ஆம் தேதி உங்களால் போக முடியாது அப்படின்னு. ஆனால் உள்துறை அமைச்சகம் இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஹொத்தலோ செபாத்தாஷ் எக்தரிரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி உங்களுடைய அக்காமாவை இந்த நாட்டில் கராமா கட்டி அடிக்க முடியுமா இருந்தால் பழைய கஃபீலோட அனுமதி கிடைச்சா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய கஃபீலோடையோ அல்லது பழைய கஃபீல்ட்டையோ கராமா 600 தினாரை கட்டி அக்காமா அடித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நாள் பிந்தின பிறகு உங்களால் கராமா கட்டி கூட அக்காமா அடிக்க முடியாது. இதை தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பு வாரத்துக்கு முன்னாடியே கராமா கட்டி அக்காமா அடிக்கிறதுக்குரிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பிறகு இந்த 17ஆம் தேதி ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கராமா கட்டி அக்காமா அடித்து உங்களுடைய நிலையை நீங்கள் சரி செய்ய முடியாது. அதே போல் பொது மன்னிப்பில் போகாதவங்க நிச்சயமாக ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்பசியில் பதிவு செஞ்சு சிஐடி மூலமாக 2 வாரம் 1 வாரம் அப்படின்னு சாப்பிட்டு ஜெயிலில் வச்சு அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரியான சூழல் தான் மறுபடியும் வரும். நீங்கள் சட்ட ரீதியாக இந்த நாட்டில் கைது பண்ணப்பட்டீங்கன்னா கைது பண்ணப்படுவீங்க. இல்லைன்னா நீங்கள் போய் சிஐடிலேயோ போலீஸ்லேயோ பிடிப்பட்டோ பாரமாகினாலோ நிச்சயமாக 1 வாரமோ 2 வாரமோ சிறையில் வச்சு சாஃபர் ஜெயில் அல்லது சிஐடி ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறமா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் ஜென்மத்துக்கும் போயிட்டு வரவே முடியாது. ஆனால் இந்த சூழலில் நாட்டுக்கு போகிறவங்களுக்கு மறுபடியும் சட்ட ரீதியாக குவைட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்ற வாய்ப்பை சொல்லியிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் தயவு செய்து இன்னும் இலங்கையர்களே காத்திருக்காதீங்க. இந்தியர்கள் போகிறாங்க, பங்களாதேஷ் நாட்டவர்கள் போகிறாங்க, பாகிஸ்தானியர்கள், எஜிப்தியர்கள், பிலிப்பீனிகள் எல்லாருமே அவங்க தூதரகத்தில் போய் ஒயிட் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையர்களுக்கு மட்டும்தான் இலங்கை தூதரகத்தால் தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுது. அதனால் தயவு செய்து இதுக்கு பிறகாவது பொறுமை காத்தது போதும், பொங்கி எழுங்க, தூதரகத்துக்கு நேரடியாக போங்க. உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை நீங்கள் செஞ்சு கழிச்சது போதும், எங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை கொடுங்க, நாங்களே போய் சீல் பண்ணிவிட்டு நாங்களே போய் ஸ்டாம்ப் வச்சுட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து வாங்கிக்கோங்க. பிடிபட்டுருவீங்க, கேஸ் இருக்குது, இல்லை நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பொறுப்பெடுத்து கழிச்சது போதும் கொடுங்க, நாங்கள் பிடிபட்டாவது போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லியாவது தயவு செய்து முதல்ல ஒயிட் பாஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போய் மற்ற வேலைகளை பாருங்கள். அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் உங்களுக்கு 17ஆம் தேதியும் முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. حتى 17 يونيو تقدر تغادر البلاد أو تعدل وضعك القانوني من خلال زيارة إدارة شؤون الإقامة. بعد 17 يونيو ما راح تقدر تعدل وضعك القانوني الخاص بشؤون الإقامة. بادر الآن. பொறுத்தது போதும் இலங்கையர்களே, வேகமாக செயல்படுங்க. போகணும்னு நினைக்கிறவங்க இப்போவே போய் ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்களாவது சீல் அடித்து போக பாருங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், சூடு காலம் ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்துமே பாம்புகள், தேள்கள், பள்ளிகளுடைய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. குறிப்பாக இது அல் ஜாக்கூர் பகுதிகள், சால்மி ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாம்புகளின் புழக்கம். شوف شنو لقينا عند البوابة يا الربع، اكفنا شر وشي بالله. وين وجهها سمسم؟ جاية مني تدري؟ شوفوا يا الربع، هذا وجهها. ايه هذا الوجه سمسم. شوفوا يا الربع، عوذة عوذة. دقيقة سمسم. شوف من وين جاية؟ لا جاية من عند الباب. لا والله هذا الشكل، هذا الباب هنا، شوف هالشكل. குவைத்திகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பமாகி உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போலியான குவைத்தி குடியுரிமை பெற்ற குடிமக்களுக்கு தான் இந்த சிக்கல் ஆரம்பமாகி இருக்குது. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய குவைத்துடைய ஜென்சியா குடியுரிமை பறிமுதல் பண்ணப்படுது. இரட்டை குடியுரிமை உடையவர்கள், அதே மாதிரி குடியுரிமையை வைத்து சில மோசமான செயல்களில் ஈடுபடுறவங்க, நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாட்டு, மரியாதையை சீர்குலைக்கிறவங்க, இவங்களுடைய குடியுரிமையும் பறிக்கப்படுது. அதே போல் ஒரு சிலர் குவைத்தி குடிமக்களை திருமணம் முடித்துட்டு வேறு நாட்டவர்கள் அதுக்கப்புறமா அவங்க டிவைஸ் பண்ணினாலும் குடியுரிமையை வைத்து கொண்டு இந்த நாட்டு குடியுரிமை இருக்கிற மாதிரியே பேசி மானத்தையே வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சில பதிவுகள் இடப்பட்டிருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறதுக்கு முக்கியமான ஒன்று இவங்க தான். லண்டன்ல ஒரு முஸ்லீம் குவைத்தி பெண்ணுடைய நிலைமை பாருங்க. Where are you from? I'm from Kuwait. Excuse me, ladies. Yes. Oh, I'm so sorry to bother you. No, you're good.
Anyways, I'm gonna be honest with you. Yeah. I was just walking past and then I saw you. I think I have a crush on you. That's funny. Thank you. What's your name, by the way? It's Dunia. Junior, like Earth? No, Dunia, like Dunia. That Swahili means Earth. Yeah, it means the world actually. Yeah, Earth, the world. Where are you from? I'm from Tanzania. Nice. Where are you from? I'm from Kuwait. That's why, because Swahili, Arabic is the same thing. You know? You know where is Kuwait? It's in the Middle East. Yes. Exactly. Correct. Yeah, So, yeah. so your first language, obviously, is Arabic. Arabic, yes. And how many languages do you speak? 3. I speak French as well. I was in a French school. Okay, I see. So you got that je ne sais quoi. Oui, je ne sais pas quoi. How do you say you're beautiful in French? T'es très belle. Kit Hebal. Oui. And how do you say it in Arabic? انت وايد حلوة. Intuit Halua. Yes, there. Oh, hey, so listen, I don't want to take much of your time, but I was wondering if I could grab your number and I would like to take you out on a date. Sure, yeah, why not? Okay. So what's your favorite place to eat here in LA? Nobu, Malibu. Okay, Nobu. Uh-huh. Yeah. Have you been there? I've been there once. Probably it will be my second time with you. That's good. You've been there with who? With my friends for the birthday party. Yeah. Okay. All right then. I'll text you. பழைய சட்டங்கள் அனைத்தும் மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. அதே போல குவைத்துடைய மன்னர் அதிமேதக அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் சில முக்கிய தீர்மானங்கள் குவைத்தில் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமான ஒன்று போலியான குடியுரிமை வைத்திருப்பவர்களின் குடியுரிமைகளை பறிமுதல் செய்தல். அதே போல குவைத் நாட்டில் சட்ட விதிமீறல்களுக்கு எதிரான பல அடுக்குமுறைகளான புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் குவைத்தில் போதைப் பொருள் சம்பந்தமான அனைத்து விடயங்களுக்கும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் கைதுகளை மேம்படுத்துதல். இனி வரும் காலம் ஆப்புதான். والإرشاد يتلو الإرشاد لنخرج من هذه الظروف بأقل الخسائر الممكنة، ولكن مع الأسف واجهنا من المصاعب والعراقيل ما لا يمكن تصوره أو تحمله، وسعى البعض جاهدا إلى قلق كل منفذ حاولنا الولوج منه لتجاوز واقعنا المرير، مما لا يترك لنا مجالا للتردد أو التمهل لاتخاذ القرار الصعب إنقاذا لهذا البلد وتأمينا لمصالحه العليا والمحافظة على مقدرات الشعب الوفي الذي يستحق كل تقدير واحترام. அடுத்ததாக பொது போக்குவரத்து துறையின் புதிய புள்ளி விவரங்கள். ஒரு வாரத்தில் 28,175 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 26 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மற்றும் 26 சிறார்கள் கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக 2473 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளது. இந்த வாகன விபத்துகளில் கடுமையான சேதங்கள் மற்றும் காயங்கள் உயிர் போன விபத்துக்கள் 228 இந்த வாரத்துக்குள் மட்டும். அதே போல 52 வாகனங்கள் மற்றும் 35 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தயவு செய்து டெலிவரி ஓட்டுநர்களே விதிமீறல்களை பண்ணாதீங்க. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. இந்த அக்காமா இல்லாமல் டிரைவர்களாக வந்து அக்காமா இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க தயவு செய்து அக்காமா இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. அதே போல் புதிதாக இந்த நாட்டுக்குள்ளே டிரைவராக வாரவங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டினீங்க கிட்டத்தட்ட 300 தினாருக்கு மேலே அபராதம் உங்கள் மேலே தான் வேணும். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ பேசக்கூடிய வீடியோ இவர் வந்து பேசுகிற வீடியோவை உங்களுடைய அந்த விதிமீறல்களுக்கு அதிகமாக தூண்டக்கூடிய குவைத்திகள் யாராவது குழந்தைகளோ அல்லது பாபா மாமாவோ இருந்தாங்கன்னா அவங்க காது பட இந்த வாய்ஸை கேளுங்க. الحمد لله والصلاة والسلام على رسول الله. قانون المرور الجديد، التعديلات اللي احنا يعني قريناها بالسوشيال ميديا. انا اوجه رسالة شكر وتأييد لوزير الداخلية وللمسؤولين في وزارة الداخلية القائمين على إعداد هذا المشروع، وأقول لهم بالعكس طبقوا كما هي إذا مو أشد. أنا يعني بدي أعرف المعترضين على هذا القانون، وإن شاء الله هم شوية المعترض، أنا بدي أعرف أنت على شنو معترض؟ هذا القانون لصالحك ولصالح عيالك ولصالح عيالنا. يعني المعقول الحكومة تبي مصلحتك مصلحة عيالك وأنت ما تبي مصلحتك ولا مصلحة عيالك؟ ترى لصالحنا كلنا. واحد يقول ايش دعوة تجاوز سرعة سجن وغرامة 500 دينار ما يتشم. لا تسرع بس
لا راح تنسجن ولا تدفع غرامه. وعيالكم لا يطلعون رؤوسهم، يعني البعض طبعا اللي يعني اي واحد يطلع اي واحد ولده يطلع ولد او بنته يطلع راسه من السياره، لا خلوا عيالكم لا يطلعون رؤوسهم. تجاوز السرعه، لا تسرع، تليفون لا تستخدم تليفون موبايل، هذا يعني هذا كل مصلحتك. السياره ترى اداه خطيره، هي وسيله نقل، التزم بالمرور تسلم ونسلم معك. انا ما يعني اعد واقول بدي اعرف المعترضين على ايش. يا وزير الداخليه جو هيد، روح واحنا معاك في تطبيق هذا القانون. கிட்டத்தட்ட 1 மில்லியன் குவைத்தி தினார் பெறுமதியான 100 கிலோ போதைப் பொருள் குவைத்துக்குள் கொண்டு வரப்பட்டது முறியடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் குவைத்துக்குள்ள போதைப் பொருள், மதுபானம், விபச்சாரம் இந்த மாதிரியான விடயங்களுக்கு இடமே கிடையாது. பாருங்க எப்படி அதிரடி கைதுன்னு. இதற்கு மேலேயும் இந்த நாட்டில் போதைப் பொருள் நாங்கள் பாவிப்போம் அல்லது விற்பனை பண்ணுவோம், சம்மந்தப்படுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எதிர்வரும் காலங்களில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ அதிரடியான சோதனை, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், இது மன்னருடைய ஆட்சி. அமைச்சர்கள் புதிதாக சட்டங்களை கொண்டு வந்து அதே மாதிரி அதுக்கப்புறம் அது அமுலுக்கு கொண்டு வர கதையெல்லாம் இப்போ இல்லை. இப்போ டைரெக்டாகவே சட்டம் அமுலுக்கு வரும். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நிச்சயமாக கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் ஒருங்கிணைப்பில் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முக்கிய பாதுகாப்பு குழுக்களின் ஒன்றுகூடல். எதிர்வரும் காலங்களில் அதிரடியான சோதனைகள், சுற்றி வளைப்புகள் ஏற்படுத்தும் அபாயம் விரைவிலேயே வரலாம். எந்த பகுதிகளில் சோதனை வரும்னு சொல்ல முடியாது, தயாரா இருக்கு. وانا فخور اكون قاعد قدام حواجز قدام. الله يسلمك يا رب. يعني الجزء اللي قاعد تسوونه انت بس القوات الخاصه. ترى يمكن جيتكم مره واحده او دخلت معسكركم مره واحده، ولكن فخر حق الداخليه وفخر حق الكويت. واكيد متاكد اكثر من مره انا صار تسوون شيء فيكم انتم بالذات اكثر ناس في وزاره الداخليه كلهم. يعني كلمة شكر شوية في حق رجال. الله يعطيكم الف عافية. يحتاجون أي شيء سفاح القوات الخاصة مني شخصيا ولا تقصر. இந்த நாட்களில் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்காமா இல்லாதவங்க நாங்கள் ஒருவேளை இந்த பொது மன்னிப்பில் போகலைன்னா என்ன நடக்கும், எங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரே ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் போகலைன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சிலருக்கு அத்தியாவசிய தேவைகள், தன்னுடைய நிலையை சரி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சூழல் கூட இருக்கலாம். இப்போ புதிதாக வந்தவங்க போகக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்ற சூழல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வேளை இந்த பொது மன்னிப்பில் போகாத பட்சத்தில் மறுபடியும் ஒரு வேளை அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் போதுமானவன் பொது மன்னிப்புகள் வந்தால் அதில் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பிடிப்பட்டீங்கன்னா, வெளியில் பிடிப்பட்டீங்கன்னாலும் ஃபிங்கர் வச்சு தான் அனுப்புவாங்க. நீங்களே இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே தூதரகத்தால் அனுப்பினாலோ அல்லது சிஐடியில் பாரமாகி போனாலோ அந்த மாதிரி போனாலும் கூட உங்களுக்கு ஒரு கிழமை அல்லது 2 கிழமை ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறமா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. வருடக்கணக்காக சிறையில் வைக்கிறதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 தினார் ஒருத்தருக்கு செலவு போகுதுன்னும் போது கடைசி வரைக்குமே வருடக்கணக்கெல்லாம் சிறையில் வைக்க போகிறது இல்லை. அதே போல் கராமா கட்டுறதுன்றதும்
உங்களுக்கு சாத்தியம் இல்லை. அக்காமா இல்லாதவங்கள்ட்ட பணம் எங்கேருந்து வரும், வாங்கவே முடியாது. அதனால் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கோயிட்டுக்கே வர முடியாது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த பொது மன்னிப்பில் உங்களுடைய நிலையை சரி செய்ய முடிந்தாலோ அல்லது நாட்டுக்கு போக முடிந்தாலோ முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செய்து இலங்கையர்களை ட்ரை பண்ணுங்கள் அவசரமாக. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.